திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. திருநாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வினை கொடுமை நீங்க இருபொழுதும் துன்ற மலரிட்டு சூடும் மலம் செய்து தென்றல் மனம் கமழும் தென்திரு ஆரூர் புக்கு எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே, எந்தை பிரானாரை என்று கொள் எய்துவதே. சிற்றம்பலம். மறுவேன் உனது அடியார் திருக்கூட்டம் மருவி வஞ்சம் ஒருவேன் மகளிர் விழிக்கடை நோக்குக்கு உளம் பதைத்து வெறுவேன் அடிமையும் என்னால் உனது அருள் மேவுவனோ திரு ஆவடுதுறை தேவே பஞ்சாக்கர தேசிகனே. நந்த கூத்தருடன் மயிலம்மை செய்யும் தானம் தவத்து உருவா தன்னிகர் இல்லாது உதித்து ஞானம் தலைத்து ஓங்க நாடும் அடியார்க்கு அருளும் தீனபந்துவாம் துரைசெய் சிவஞான தேசிகனே. தீனபந்துவாம் துரைசெய் சிவஞான தேசிகனே. சிற்றம்பலம். எல்லாம் வல்ல அங்கேற்கன்னி சமேத அளவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து போற்றி, திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனகுரு மகா சன்னிதானம் அவர்களுடைய பொன்னாரடி கமலங்களை வணங்கி மகிழ்ந்து, நம்முடைய திருவாவடுதுறை ஆதீன குலதீபம் சாத்திர நூல்களுக்கெல்லாம் உரையாணி என்று போற்றப்படுகின்ற நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அருளி செய்த நூற்சிந்தனை என்கின்ற அமைப்பிலே விஞ்ஞான சுவாமிகள் அருளிய சோமேசர் முதுமொழி நாம் இந்த தூத்துக்குடி புனிதர் பேரவை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே முனிவருடைய நூல்களை சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு களம் அமைத்து செய்து வருகின்ற அவர்களுடைய திருவடிகளை வணங்கி மகிழ்கின்றேன். சோமேசர் முதுமொழி வெண்பா நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். திருக்குறளிலே ஒரு திருக்குறளை எடுத்து 2 அடிகளை நமக்கு அருளி செய்திருக்கின்றார். புராண செய்திகள் தொடர்ந்து முனிவர் பெருமான் இதிலே பதிவு செய்திருக்கின்றார். அதிலே 8வது தலைப்பாக இருக்கக்கூடிய அன்புடைமை என்கின்ற குறளை நாம் சிந்திக்கின்றோம். அதற்கு முன்பாக புதல்வரை பெறுதல் 7வது தலைப்பிலே இருக்கக்கூடிய பாடல். பாடினார் மூவாண்டில் சம்பந்தர் என யாவோரும் சூடும் மகிழ்ச்சி ஏ சோமேசா நாடியிடில் தம்மிற்றம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. இந்த மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிமை பயப்பனவாக இருக்கக்கூடிய புதல்வரை பெறுதல் என்பது இல்லறத்திற்கு சிறப்புடைய பாங்கு என்று அதனை இங்கே பதிவு செய்கின்றார். இந்த கருத்தினை சொல்ல வருகின்ற பொழுது இந்த திருக்குறள் கருத்திலில் இந்த அறிவு என்றது இயல்பாகிய அறிவோடு கூடிய கல்வி அறிவினை மண்ணுயிர் என்றது இங்கு அறிவுடையார் மேல் நின்றது. அறிவுடைமை கண்டு இன்புறுதற்கு உரியவர் அவர். ஆக அறிவுடைமை என்பதுதான் இன்பம் பயக்கக்கூடிய செயலாகும். இன்பத்திற்கு ஆக்கம் எது அப்படின்னு சொன்னா அறிவு. அறிவிற்கு ஆக்கம் எதுன்னு சொன்னா அன்பு. ஆக அன்பு அறிவு இந்த இரண்டுமே கொடுக்கக்கூடியதுதான் உண்மையான இன்பம். அருளாளர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள். அறிவின் விளக்கமே இன்பம்
என்று. இதனால் அந்த தந்தையும் அவையத்தர் உவப்பர் என்பது கூறப்பட்டது. ஆக அறிவுடைய குழந்தைகளை பெறுதல், அப்படி அறிவுடைமைகள் சான்றோர்கள் மத்தியிலே அவர்களை அறிவுடையவர்களாக நிறுத்துதல் என்பது அந்த பெற்றவர்களுக்கு உவப்பினை கொடுக்கக்கூடிய செயல். இதனை நமக்கு திரு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றினை இங்கே எடுத்துக்காட்டி இதை நமக்கு பதிவு செய்கின்றார். ஞானசம்பந்த பெருமான் அவருடைய தந்தையார் திரு பிரமபுரம் குளக்கரையில் அகமர்ஷன மந்திர ஜபம் செய்வதற்கு நீரில் மூழ்குவதற்காக சிறிது நேரம் இருக்கின்றார். அவருடைய தந்தையை காணாது சம்பந்த பெருமான் அந்த திருக்கோவில் சிகரத்தை கண்டு எச்சில் மயங்கிட உனக்கு பால் தந்தவர் யான்று என்று அச்சுறுத்தி கேட்கின்றார். அவரோ ஒரு விரல் சுட்டி ஆகாயத்தில் எழுந்தருளிய பெருமானை காட்டி தோடுடைய செவியன் என்று தொடங்கும் திருப்பதிகத்தை ஓதி அருளுகின்றார். இந்த அற்புதத்தை கண்ட விண்ணவர்கள் மலர் மாறி பொழிகின்றார்கள். எனவே இந்த மண்ணுலகத்தவர்கள் காளி ஆண்டிலேயே பாடுகின்ற குழந்தை அவர்கள் பெறுகின்றார்கள். மூவாண்டிலேயே பாடுதல் என்பது மிக அரிதான செயல். அவர் மூவாண்டில் பாடி அருளுகின்றார். அந்த பதிகத்தினுடைய சிறப்பு, அந்த பதிகத்தின் மூலமாக திரு அவதாரம் செய்த நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் ஈராண்டில் சிவஞானம் பெறுகின்றார். ஆக மூவாண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த ஞானசம்பந்த பெருமானுடைய திருவருளால் 2 ஆண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்ட தேவநாயனார் திருவதாரம் செய்கின்றார். அப்படி மெய்கண்ட தேவநாயனார் அவருடைய பிறப்பிற்கு காரணமாக இருந்தவர் அவருடைய குருநாதர் சகலாகம பண்டிதராக இருக்கக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியார். அவருடைய பிறப்பிற்கு இவர் காரணமாக இருந்தார். இந்த ஈராண்டில் சிவஞானம் பெற்று உயர்ந்த மெய்கண்ட தேவ நாயனார் அருணந்தி சிவாச்சாரியாருடைய பிறவாமைக்கு காரணமாக இருந்தார். ஆக இந்த சிவஞானம் பெறுவது என்பதெல்லாம் எம்பெருமானுடைய திருவருள் ஒரு புறம் இருந்தாலும் நமக்கு அந்த அவர்களுடைய சவப்பேறு இவ்வாறெல்லாம் நமக்கு கொண்டு வந்து காட்டுகின்றது பார்க்கின்றோம். விட சிறப்பு மெய்கண்ட தேவநாயனார் ஈராண்டில் சிவஞானத்தை பெற்றார் என்றும் ஞானசம்பந்த பெருமான் 3 ஆண்டில் சிவஞானத்தை பெற்றார் என்றும் பார்க்கின்றோம். நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் 5 ஆண்டில் சிவஞானம் பெற்று பதிகங்களை பாடத் தொடங்குகின்றார் என்று பார்க்கின்றோம். ஆக இவர்கள் எல்லாம் இந்த புதல்வராக இருந்து, அதனாலதான் அந்த பாண்டித்துரை தேவர் பாடுகின்ற பொழுது சிவஞான முனிவர் போல மயிலம் செய்ய வேண்டும். ஏன்னா அதனாலதான் மயிலம் தவம் செய்தால் அன்றி சிவஞான சுவாமிகள் போல ஒரு
ஞானமுடைய குழந்தையை ஈன்றெடுக்க முடியாது. எல்லாம் காட்டி நமக்கு இந்த குறளினுடைய பொருளை பாடினார் மூவாண்டில் எனில் சம்பந்தர் என யாவோரும் சூடும் மகிழ்ச்சி மெய்யே சோமேசா. ஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்களை இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அது மெய்யே சோமேசா, அது உண்மை தவம். அவருடைய தவம் அப்படிப்பட்டதாக இருந்தது என்று இந்த பாடல நமக்கு அதை காட்டுகின்றார். 8வது தலைப்பாக இருக்கக்கூடியது அந்த அன்பு உடைமை. அன்பு என்பது என்ற சொல் உயிரினுடைய பண்பினை குறிப்பது. சைவ நெறி என்பது அன்பு நெறி என்று போற்றப்படுவது. அன்பு நெறி என்பது அறத்தை காட்டுவது. இப்போ இந்த உயிர்களினுடைய தவத்தின் காரணமாக அவைகளுக்கு கிடைக்கக்கூடிய முடிந்த பயனாக இருப்பது முக்தி பேறு என்று நாம் பார்க்கின்றோம். இந்த முக்தி பேற்றிற்கு நேரடி சாதனமாக இருப்பது எது அப்படின்னு சொன்னா அது ஞானம். அந்த ஞானத்திற்கு நேரடி சாதனமாக இருப்பது என்று சொன்னால் அது தவம். இப்படி வரிசையா வரும். அப்போ ஞானம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா நமக்கு அதை சேக்கிலார் சுவாமி அழகா காட்டுகின்றார். ஞானம் என்பது எம்பெருமானிடத்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அதுதான் ஞானம். அந்த அன்பு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது அயராமை, மறவாமை, மறவாமல் இருக்கக்கூடிய அன்பு. எம்பெருமானிடத்து மறவாமல் கொண்டிருக்கக்கூடிய அன்பு, அதுதான் சிவ ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. அதை நமக்கு இங்க சொல்லுகின்ற பொழுது நம்முடைய புராணங்களும் சரி, நம்முடைய நூல்களும் சரி, அதைத்தான் நமக்கு திருமூல நாயனார் திருமந்திரத்துல அன்பே சிவம் என்று அதை காட்டுறார். ஆக அன்பு வேற, சிவம் வேற என்பது அல்ல. ஆனாலும் அந்த அன்பு என்கின்ற பண்பு எப்பேற்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தம்முடைய சுற்றத்தார்கள் தமக்கு வேண்டியவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு அதை எடுத்துக்க கூடாது. அது அன்பு அல்ல. எவ்வுயிரிடத்தும், எந்த உயிரிடத்தும் ஈசன் எழுந்தருளி எல்லா உயிர்களையும் அவன் செயல்படுத்துகின்றான், இயக்குகின்றான் என்ற அந்த உண்மை கருத்தினை நமக்கு மனதில் வைத்தால் அன்றி இந்த அன்பு பெருக. அப்படி அவனே எவ்வுயிரிடத்தும் எல்லா உயிரிடத்தும் அவன் இருக்குகின்றான் என்று நினைக்கின்ற பொழுதுதான் அந்த அன்பிற்கான பண்பு உயிரிடத்து மேலோங்கி நிற்கும். அதான் நமக்கு இங்க காட்டுகின்றார். ஆனா நமக்கு அந்த 8வது நூற்பா, 9வது நூற்பா, 10வது நூற்பா இது எல்லாமே அந்த அன்பின் மிகுதியான வெளிப்பாட்டை நமக்கு காட்டுகின்றது. அயரா அன்பின் அரண்கலல் செல்லுமே. ஆக இந்த அயரா அன்பு காரணமாக அரண்கலல் செல்லுகின்ற காரியம் நிகழ்பெறுகின்றது. அந்த எம்பெருமானிடனுடைய திருவடியிலே சென்று சேரக்கூடிய காரியம், அந்த முக்தி பயனை ஆன்மா பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு காரணமாக இருப்பது எது அப்படின்னா அதுதான் அயரா அன்பு. இந்த பாடல்ல அன்புடைமை தோன்றா வகை கறந்தும் தோன்றலை கண்டு, இது 8வது பாடல். தோன்றா வகை கறந்தும் தோன்றலை கண்டு உள் நெகிழ்ந்து தோன்றி நின்றான் முன்பு நலன் சோமேசா. தோன்றுகின்ற அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புல் கண்ணீர் பூசல் தரும். இதுல அன்புடைமை யாவது இந்த வாழ்க்கை துணையும் நல்மக்களை பெறுதலும் என்ற வகையிலே சோமேசா மனதில் பிறக்கின்ற அந்த அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கக்கூடிய தாள் இருக்குமோ? இருக்காது. அது போல என்று சொல்லி நமக்கு இந்த அன்பு உரியவர்களது துன்பத்தை கண்ட பொழுது அன்புடையார்கள் கண் பொழிகின்ற புல்லிய கண்ணீரே உள்ளின்று அன்பினை எல்லோரும் அறிய வெளிப்படுத்துகின்றது இந்த செய்தி. இதற்கு எடுத்துக்காட்டாக நலன் அவனுடைய வரலாற்று, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்க முனிவர் பெருமான் நினைவுபடுத்தி நமக்கு இதனை காட்டுகின்றார். அன்பு என்பது காட்சி அளவைக்கு எய்தாது, ஆனால் அனுமான அளவை கொண்டு வெளிப்படுவது. அந்த கருத்து அனுமானம்னா கருதல் அளவை கொண்டு
வெளிப்படும் என்று நமக்கு இதை சொல்லுகின்றார்கள். இத நமக்கு 8வது நூற்பா மெய்கண்ட தேவனார் அருளி செய்த ஞான போதம் அதுல 8வது நூற்பாவுல நமக்கு 2வது அதிகரணத்துல இல்லா முளைப்பாலும் ஏந்திலைவாழ் கண்ணீரும் என்ற அந்த வரி நமக்கு அற்புதமாக அன்பினுடைய வெளிப்பாட்டை காட்டுகின்றது. இந்த சேக்கிலார் சுவாமி காட்டுவார், அன்பிற்கு அவனுடைய அன்பெல்லாம் நம்பக்கல், அவனுடைய வடிவமெல்லாம் அன்பு என்று கண்ணப்ப நாயனாருடைய அன்பினை நமக்கு சுவாமி குடுமித்தேவர் காட்டுவது போல காட்டுகின்றார். அவருடைய அன்பிற்கு ஒரு வடிவம் அப்படின்னா அது கண்ணப்ப நாயனார். அதனாலதான் மணிவாசக பெருமானும் கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என் ஒப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளினான் என்று பாடுகின்றார். ஆக நம்முடைய தோத்திர நூல்களாக இருக்கக்கூடிய திருமுறைகளிலே அருளாளர்களுடைய அன்பினை பல்லாற்றானும் நமக்கு சேக்கிலார் சுவாமி காட்டுகின்றார். அன்பு, அயராமை, மறவாமை இதையெல்லாம் நாம ஒருவாறு உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நமக்கு அடித்தளமாக ஆதாரமாக இருப்பது பெரிய புராணம் மட்டும்தான். அந்த பெரிய புராணத்தை உள்ளவாறு நாம் உணர்ந்து பாராயணம் செய்தோமேயானால் அந்த அன்பினுடைய தன்மை நமக்கு புலப்படும். இங்கே நமக்கு ஒரு கதை சொல்லுகிறார் முனிவர் பெருமான். நிடத தேசத்தில் மாவிந்த நகரம் அரசாண்ட நல சக்கரவர்த்தி. அவன் அந்த விதர்ப்ப தேசத்து குண்டினபுரத்தை அரசாண்ட வீமராசன் புதல்வியாகிய தமயந்தியை மணக்கின்றான். அந்த இந்திரசேனன் இந்திரசேனை என்னும் 2 மக்களை பெற்று இனிது வாழ்கின்றார். அப்பொழுது புஷ்கரன் என்பவனோடு சூதாடி செல்வத்தை யாவையும் இழந்து தன் மக்களை ஒரு அந்தணனை கொண்டு வீமனிடம் சேர்ப்பித்து ஒரு கானகம் சென்று மனைவியுடன் உறங்குகின்றான். உறங்குகின்ற பொழுது மனைவியை விட்டு பிரிந்து சென்று விடுகின்றான். வழியில் கார்கோடகன் என்னும் நாகம் கடிபட்டு உருக்குலைந்து வாகுகன் என்ற பெயரோடு அயோத்தியை அடைகின்றான். அங்கு ருதுபர்ணராசனுக்கு தேர்ப்பாகனாக பணியாற்றி வருகின்றான் நலன் வாகுணன் என்ற பெயரோடு. அப்படிப்பட்ட நேரத்திலே தன்னந்தனியாக கானகத்தில் வருந்திய அந்த தமயந்தி தந்தையை அடைகின்றார். நலனை தேடி கொண்டு வர ஒரு அந்தணன் ஒருவனை நியமிக்கின்றார். அவன் பல இடங்களிலும் தேடி அயோத்தியை அடைந்து வாகுகனை கண்டு அவன் பேச்சை கேட்டு அவனே நலனாதல் வேண்டும் என்று துணிந்து திரும்பி வந்து தமயந்தியினிடம் அந்த செய்தியை சொல்லுகின்றான். அங்கு வாகுகனை வரவழைப்பதற்கு உபாயமாக தமயந்திக்கு 2வது சுயம்பரம் என்று ருதுவர்ணனுக்கு தெரிவிக்க அவனும் ஆசையோடு சுயம்பரத்திற்கு வந்து அடைகின்றான். அவனுக்கு தேர் செலுத்தி கொண்டு வாகுகனும் வாகுகன் என்ற பெயரோடு இருக்கக்கூடிய அந்த நலனும் அந்த குண்டினபுரத்தை அடைகின்றான். அந்த பாகனாகிய வாகுகன் நலன் தானோ என்று துணிதற்கு தமயந்தி ஒரு காரியம் பண்ணுகின்றான். அவளுடைய குழந்தைகளை அவருக்கு எதிரிலே விளையாட விடுகின்றான். அப்பொழுது தன் மக்களை பார்த்த அளவில் அந்த வாகுணன் என்ன செய்யறான், கண்ணீர் வடிக்கின்றார். அந்த கண்ணீரை அவருடைய அன்பு மனம் உடைந்து தாங்க மாட்டாமல் கண்ணீர் பெருக்கி நிற்கின்றான். எனவே தேர்ப்பாகனாக வந்த வாகுகன் நலனே என்று அந்த தமயந்தி துணிகின்றான். இது இந்த இலக்கியத்துல சொல்லப்பட்ட ஒரு செய்தி. இதை கொண்டு இந்த அன்புடைமை என்பதை நமக்கு முனிவர் பெருமான் அன்பிற்கும் அடைக்கும் தாள் உண்டோ என்று அந்த கருத்தினை விளக்குவதற்கு இந்த செய்தியை சொல்லி இந்த வெண்பாவினை நமக்கு வைக்கின்றார். 9வதாக இருப்பது விருந்தோம்பல். இந்த விருந்தோம்பல் என்கின்ற கருத்தினை விளக்குவதற்கு முனிவர் பெருமான் வர்ணனையாலை இங்க நமக்கு காட்டுகின்றார். அற்புதமான ஒரு செய்தி. பெரிய புராணத்துல பார்க்கின்றோம், எல்லா நாயன்மார்களுமே அந்த விருந்தோம்பலை அடியார்களுக்கு அன்பு செய்தல், அடியார்களுக்கு அமுது செய்தல் என்கின்ற அந்த அற்புதமான தொண்டினை மேற்கொண்டவர்கள் என்று பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் நமக்கு வழிகாட்டியாக இருந்தவர் யார் என்று சொன்னால் நம்முடைய அம்மையார்.
காரைக்கால் அம்மையார் அந்த விருந்தோம்பலை இனிது செய்து காட்டினார். அம்மையாரே அத்தனைக்கும் வழிகாட்டி. பதிகப் பெருவழியும் அம்மைதான். அந்த விருந்தோம்பல் என்கின்ற அடியார்களுக்கு அமுது செய்விக்கல் என்ற அற்புதமான அந்த திரு தொண்டினை நமக்கு முதன் முறையாக காட்டியவரும் அம்மைதான், இறைவனால். எனவே அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் நம்முடைய காரைக்கால் அம்மையார் தான். எனவே அதை பின்பற்றிதான் ஞானசம்பந்த பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் அப்பர் சுவாமி இவர்கள் எல்லோருமே தமக்கு முன்பாக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாரை பின்பற்றியே பதிகப் பெருவழி அமைப்பதானாலும் சரி, அவர்களுடைய திரு தொண்டினை மேற்கொண்டு அதை நமக்கு உலகத்தவர்களுக்கு காட்டுவதானாலும் சரி, இவர்கள் எல்லோருமே காரைக்கால் அம்மையாரை பின்பற்றியவர்கள்தான் என்று நாம் கொள்வதில் சிறிதளவும் ஐயம் இல்லை. அதை நாம் துணிந்தே சொல்லலாம் என்று. ஏன்னா இப்ப அம்மைதான் முதன் முறையாக அந்த விருந்தோம்பலை அற்புதமாக செய்து காட்டினார். அது நமக்கு இங்க பொன்னணையாலை வைத்து நமக்கு முனிவர் பெருமான் காட்டுகின்றார். இந்த பொன்னணையாலை எடுத்து காட்டுகின்ற இடங்கள் என்று பார்த்தால் ஒரு சில இடங்கள் தான். ஞானசம்பந்த பெருமான் மற்ற அருளாளர்கள் எல்லாம் பின் வந்த அருளாளர்கள் நிறைய இடங்கள்ல காட்டி இருக்கிறாங்க. திருவிளையாடல் புராணத்துல இருக்கக்கூடிய செய்தியை எடுத்து சிவஞான சுவாமிகள் ஆண்டு கொண்டு இங்க பொன்னணையாலை காட்டி அருள்கின்றார் என்று பார்க்கின்றோம். இந்த பாடல் 8வது பாடல் விருந்தோம்பல். பொன்னணையால் அன்பருக்கே போனகம் ஈந்து உன் அருளால் சொன்னம் மிக பெற்றாலே சோமேசா பண்ணில் வரு விருந்து வைகளும் ஓமாம்புவன் வாழ்க்கை விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை வந்து பாழ்படுதல் இன்று பொன்னணையால் அன்பருக்கே போனகம் ஈந்து உன் அருளால் சொன்னம் மிக பெற்றாலே சோமேசா பண்ணில் வரு விருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. இதுல நாள்தோறும் இந்த பாடல் இங்க அமைக்கப்பட்டதுக்குரிய கருத்தை வலியுறுத்துவதற்கு தான் பொன்னணையாலை இங்க எடுத்து காட்டுகின்றார். நாள்தோறும் விருந்தோம்பலை செய்கின்ற ஆன்மாவிற்கு, அதனால் அவர்கள் கை கொண்ட கையில் இருந்த பொருளானது மேன்மேலும் விளையுமே அன்றி தொலைந்து போகாது. என்னதான் நமக்கு அந்த இளையாங்குடி மாறநாயனாருடைய வரலாற்றிலும் குங்கிலியக்கலைய நாயனாருடைய வரலாற்றிலும் அறிவாட்டாய நாயனாருடைய வரலாற்றிலும் இன்னும் சில நாயன்மார்களுடைய வரலாற்றிலும் பார்க்கின்றோமே, அவர்கள் இந்த அன்னம்பாளிப்பினை மாகேஸ்வர பூசையினை இனிது போற்றுகின்றார்கள். வருகின்ற அடியவர்களுக்கு அமுது செய்கின்றார்கள். அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுடைய அந்த அன்பினை உலகிற்கு காட்டுவதற்கு அவர்கள் வறுமை பதம் அவர்களை அடைகின்றது என்று காட்டுகின்றார். அப்போ வறுமை பதம் வந்தாலும் அவர்கள் அந்த தொண்டினை செய்வதற்கு சிறிதளவேனும் தயங்கவில்லை. அதனால் நிறைவிலே அவர்கள் பெருவாழ்வு அந்த செல்வத்தினை பெற்று மகிழ்கின்றார்கள் என்றெல்லாம் இவர்களுடைய வரலாறு காட்டுகின்றது. நம்முடைய இளையாங்குடி மாறநாயனாருடைய வரலாற்றில் பார்க்கின்ற பொழுது சேக்கிழார் சுவாமி காட்டுவார். அந்த குபேரனும் இருநிதி கிழவனாக இருக்கக்கூடிய குபேரனும் சங்கநிதி பதுமநிதி என்று வைத்திருக்கக்கூடிய இருநிதி கிழவன் அவன் குபேரன். அவன் எல்லா உயிர்க்கும் செல்வத்தை கொடுப்பவன். அப்படி குபேரனும் இவள் ஏவல் வழி நின்று பெற்றாராம். யாருடைய ஏவல் வழி? இளையான்குடி மாறநாயனாருடைய மனைவி. அந்த அம்மாவினுடைய ஏவல் வழி குபேரனும் நின்றார் என்று சொன்னால், அப்போ எப்பேற்பட்ட செல்வத்தை அந்த அம்மா பெற்றிருப்பார்கள். ஏனென்று சொன்னால், அந்த நள்ளிரவில் தம்முடைய கணவனாருடைய
அந்த தொண்டிற்கு இகழ்ந்துபடாது பொருட்டு, அந்த தொண்டிற்கு தீங்கு நேராத பொருட்டு துணையாக இருந்து அந்த நடு இரவு அமுது செய்தாரே வருகின்ற அடியவர்க்கு, அந்த காட்சி அந்த இருவருமாக சேர்ந்து அமுது படைத்து எவ்வளவோ சிரமத்திற்கு மேலாக அந்த அமுது செய்து வந்திருக்கக்கூடிய அடியாரை அவர் அயர்ந்து உறங்குகின்றார். அவரை எழுப்பி அவருக்கு அமுது செய்ய வேண்டும் என்று இருவருமாக துணிகின்றார்களே, அப்பொழுது பெரியோ எழுந்திருங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும் ஜோதியாக பெருமான் எழுந்து காட்டினார். அந்த இருநிதி கிழவனும் இவள் ஏவல் வழி நிற்கும்படியான தன்மையை பெறுகின்றார் என்று அவர்களுடைய வரலாற்றில் பார்க்கின்றோம். ஆக அந்த குங்குளிய கலைய நாயனாருடைய வரலாற்றிலும் அதை பார்க்கின்றோம். தம்முடைய செல்வத்தை எல்லாம் இழந்து நிற்கின்றார். ஆனாலும் அந்த திருக்கடவூர் என்கின்ற திருத்தலத்திலே அந்த குங்குளியத்தை போடுகின்ற அந்த தொண்டினை மறவாது செய்கின்றார். அவருக்கு வறுமை வருகின்றது. அந்த மனைவியாருடைய திருமாங்கல்யத்தை கொடுத்து குங்குளிய புகையை வாங்கி திருக்கோவில் முழுக்க போடுகின்றார் என்று பார்க்கின்றோம். அப்பொழுது அவர் இரவு அயர்ந்து வறுமையினால் உண்ணாது அயர்ந்து விடுகின்றார். அந்த நேரத்தில் அவருடைய இல்லம் முழுக்க பெரிய மாளிகையாகி பெரும் செல்வம் வந்து அமைந்து இன் சுவையோடு கூடிய பால் அடிசிலும் அமைகின்றது. அவர் வந்து நாயனார் வந்து மனைவியாரிடத்து இந்த செல்வம் எல்லாம் எப்படி இங்கு கிடைக்க பெற்றாய் என்று கேட்கின்ற பொழுது அம்மையார் சொல்லுகின்றார், அல்லொத்த கண்டன் ஆணை தர வந்தது என்று காட்டுகின்றார். அந்த கருமையான கண்டத்தை உடைய பெருமானுடைய ஆணையால் இந்த செல்வம் வந்தது என்று சொல்லுகின்றார். எனவே இந்த தொண்டு என்பது அத்தனை சிறப்புடையது. அதிலும் அந்த விருந்தோம்பல் என்கின்ற தொண்டிற்கு இணையாக எதையும் சொல்ல முடியாது என்பதனை நமக்கு அந்த அறிவாட்டாய் நாயனாருடைய வரலாறுல பார்க்கின்றோம். இங்க நமக்கு முனிவர் பெருமான் பொன்னனையால் அந்த நித்திய கல்யாணி என்று போற்ற நித்திய கல்யாணியாக இருந்த நம்முடைய அம்மை, அவருடைய இயற்பெயர் நித்திய கல்யாணி, அந்த திருப்பூவனம் என்கின்ற திருத்தலத்திலே நடன தொழிலை செய்து அதனால் வருகின்ற செல்வத்தை அடியவர்களுக்கு அன்னம்பாளிப்பு செய்வதை முறைமையாக கொண்டிருக்கின்றார். அவர் அப்படி செய்கின்ற பொழுது வருந்துகின்றார். அவருக்கு கையில இருக்கக்கூடிய செல்வம் அடியவர்களுக்கு அமுது செய்வதற்கு சரியாக இருக்கின்றது. பெருமானே, உன்னுடைய அழகை பார்த்த மாத்திரத்திலே உனக்கு பொன் போன்றும் சிலை வடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அங்க அப்படி ஆனா வருகின்ற காசு, அவர் வருகின்ற செல்வம் எல்லாமே அடியவர்களுக்கு அமுது செய்வதற்கு அவளுக்கு சரியாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற காலத்திலே ஒரு முறை அந்த சோமசுந்தர பெருமான் சித்தராக அங்க எழுந்தருளி வந்து வருகின்றார். இந்த அதைத்தான் இங்க சொல்றார். சிவபெருமான் திருவடிக்கு அன்பு பூண்டு வாழ்ந்து வந்தால் நாள்தோறும் சிவனடியார்களை வணங்கி பூசித்து அவர்களுக்கு அறுசுவை உண்டி அளித்து எஞ்சியதை தான் உண்டு வருதலை நியமமாக கொண்டிருக்கின்றால் சிவபெருமான் திருவருளால் ஒரு விக்கிரகம், தங்க விக்கிரகம் பார்க்க விரும்புகின்றார். நாள்தோறும் செய்யும் அடியார் பூசைக்கே தம் வருமானம் செலவழிந்து விடுவதால் விக்கிரகம் பார்ப்பதற்கு இயலாமல் வருந்துகின்றார். அவர் வருத்தம் கண்ட சிவபெருமான் ஒரு சித்தராக கோலம் கொண்டு அவருடைய இல்லத்தின் வெளியே ஒரு புறமாய் எழுந்தருளி இருக்கின்றார். அதை கண்ட பொன்னனையால் தன் இல்லத்திற்கு எழுந்தருளி திரு அமுது செய்தும்படி இறங்கி வேண்டுகின்றார். அப்பொழுது அவர் உடல் மெலிந்து காணப்படுவதற்கு அவர் காரணம் கேட்கின்றார். வந்திருக்கக்கூடிய சித்தராக வந்த பெருமான் என்ன மெலிந்திருக்கின்றாய் என்று காரணம் கேட்கின்றார். சுவாமியின் விக்கிரகம் அமைப்பதற்கு இயலாத நிலையினை தெரிவித்து சித்தராக வந்த பெருமான் அவள் வீட்டில் இருக்கக்கூடிய உலோகங்களை எல்லாம் ஓரிடத்தில் கொண்டு வந்து இடுமாறு பணிக்கின்றார். பின்பு அந்த பாண்டங்களின் மீது திருநீற்றை தூவி அன்று இரவு அவற்றை நெருப்பில் இடும்படி கட்டளையிட்டு அருள்கின்றார். பொன்னனையாளோ சித்தர் கூறிய வண்ணம் அப்பாண்டங்களை நெருப்பில் இட அவை தங்கமாக மிளிர்ந்தது. அது கண்டு வியந்து பலவாறு போற்றி பரவுகின்றார். தாம் எண்ணியவாறே விக்கிரகம் பிரதிஷ்டை செய்யப்பெற்று அந்த திருவிழா நடத்தி மகிழ்ந்து சில காலம் இருந்து திருவடி பேச்சினை எய்துகின்றார் என்று இந்த திருவிளையாடல் புராணத்தில் இருக்கக்கூடிய செய்தி.
எனவே அன்பருக்கே என்றும் இங்க சொன்னம் என்பது சொர்ணம், அது தங்கத்தை குறிப்பது. பொன்னணையால் அன்பருக்கே என்று ஏகாரம், அது பிரிநிலை ஏகாரமாக இங்க நமக்கு காட்டப்பட்டு இருக்கின்றது. இது வரலாறு சொல்றது. ஆக இங்க திருக்குறள் வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. அவருடைய வாழ்க்கை ஒரு நாளும் பாழ்படாது. அவருக்கு மீண்டும் மீண்டும் செல்வம் விளையுமே அன்றி அது ஒரு காலமும் குறையாது என்பதனை இங்க நமக்கு காட்டுகின்றார். பெருமான் அவருடைய அடியவர்களுக்கு அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் அதனை மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டார்கள் உண்மையாமனில் உலகர் முன் வருகன உரைப்பார் என்ற அந்த 2 செயல்கள் சைவர்களுக்கே பெருவாழ்வை கொடுக்கக்கூடிய செயல்கள். அவருடைய திருவிழா கண்டு ஆறுதலும் அடியவர்களுக்கு அமுது செய்வித்தலும், இந்த 2ஐயும் வலியுறுத்துவதற்கென்றே சூளுரைத்து ஒரு பதிகத்தை அமைத்து பாடுகின்றார் தம்முடைய நிறைவு நாட்களிலே என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட சிறப்புடையது என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த 10வது தலைப்பு இனியவை கூறல். சொல் ராமன் இயம்ப ரேணுகை சேய் மொழியே புகன்றான் சோமேசா அன்புடைய இன்சொல் இது ஈன்றல் காண்பான் எவன் கொலோ வன் சொல் வழங்குவது. இந்த வன் சொல் வழங்குவது இன்சொல் இனியவை கூறலாவது மனத்தின்கண் உவகை வெளிப்படுவனவாகிய இனிய சொற்களை சொல்லுதல். இதுவும் விருந்தோம்புவர்க்கு இன்றியமையாததாகும். இந்த விருந்தோம்பலை செய்பவர்கள் அவர்களும் இனிய சொல்லோடு விருந்தோம்பலை செய்ய வேண்டும் என்பதும் நமக்கு அது இன்றியமையாதது. இங்க ஒரு வரலாற்று செய்தியை நமக்கு சொல்லுகின்றார். ராமன் விஸ்வாமித்திரரோடு மிதிலை புகுந்து வில்லை ஒடித்து சீதையை மணந்து அயோத்திக்கு புறப்பட்டு வருகின்ற பொழுது சமதக்கினி முனிவரின் மகனும் சத்திரியர்களை கொல்வதை தம் கடனாக கொண்டவனுமாகிய பரசுராமன் எதிர்பட்டான். அப்பொழுது பரசுராமன் ராமனை நோக்கி வன் சொற்கள் பல பேசினான். அந்த வன் சொற்கள் ராமனுக்கு துன்பம் செய்தில்லை என்றாலும் உடன் இருந்த தசரதனுக்கு துன்பம் செய்தமையில் துன்ப மொழியே புகன்றான் என்று ஆசிரியர் அருள்கின்றார். இந்த செய்தியை இங்க சொல்லி அன்போடு கூடிய பிறர் கூறும் என் சொல் தனக்கு இன்பம் பயத்தலை அனுபவித்து அறிகின்றவன் தான் மட்டும் பிறரிடத்து சொல்லை கூறுதல் என்ன பயன் கருதியோ என்று இந்த செயலை நமக்கு காட்டுகின்றார். அதாவது இன்சொல் இனியவை கூறுபவர்களிடத்து இறைவன் இனிதாக எழுந்து அருளுகின்றான் என்று நமக்கு திருமுறைகளையும் நமக்கு ஒரு சில செய்திகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இறைவன் எழுந்தருளி நம்முடைய இதயத்தில் அவன் தங்க வேண்டும் என்று சொன்னால் இனிய சொல்களையே பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் மனத்தால் நினைப்பதும் வினை, வாக்கால் பேசுவதும் வினை, காயத்தால் செய்வதும் வினை. ஆக நாம் இந்த முக்கரணங்கள் கொண்டு நல்வினை தீவினைகளை ஈட்டுகின்றோம். இந்த பிராரத்த வினையை அனுபவிக்கின்ற பொழுதே வினைகளை நாம் ஈட்டிக் கொள்கின்றோம். இந்த 3 கரணங்கள் வழியாக. ஆக அந்த மனத்தால் நினைப்பதுதான் சொல்லாக வெளிவருகின்றது. எனவே அந்த இனிய சொற்களை கூறினால் அன்றி அது நமக்கு பயன் தராது. இனியவை சொல்லுகின்ற பொழுது இப்போ வாக்கினால் இனியவை சொல்லுகின்றோம் என்று சொன்னால் அந்த மனத்திலும் பிறரை மனத்தாலும் பிறர்க்கு தீங்கு நினையாமை என்றும் பெறப்படுகின்றது. அப்போ மனத்தினால் தீங்கு நினைத்தோமே ஆனால் அது வன் சொற்களாக வெளியே வரும். ஆக மனத்தினால் தீங்கு நினையாமை ஒன்றே இனிய சொற்களுக்கு ஆதாரமாக இருப்பது என்ற ஒன்றையும் நாம் இங்க சொல்லணும். இங்க ஒரு பாடலையும் சேர்த்து நமக்கு காட்டுகின்றார். புன் சொல்லும் நன் சொல்லும் பொய்யின்
உணர்கிற்பார் வன்சொல் வழியராய் வாழ்தலும் உண்டாமோ புன்சொல் இடர்படுதல் அல்லால் ஒருவனை இன்சொல் இடர்படுப்பதில் என்று நமக்கு அதை சொல்லுகின்றார். அதனாலதான் நமக்கு அந்த நாவினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு என்ற திருக்குறளும் அதை நமக்கு காட்டுகின்றது. தீயினால் சுட்ட புண் வெளிய வடுவாய் இருந்தாலும் உள்ளுக்குள்ள புண் ஆறிரும். நாவினால் சுட்ட ஒருவன் தீயதை பேசினால் அதனால் பிறர்க்கு அந்த துன்பம் மனக்கவலை வருமானால் அது வெளியே ஆறியது போல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள கனன்று கொண்டு இருக்கும். அதனாலதான் இந்த வடுவை விட அந்த வடு ரொம்ப கொடுமை என்று நமக்கு அதை காட்டுறார். சரி, இந்த 11 செய் நன்றி அறிதல். இன்னும் அசதி நன்றி பாராட்டி கோவை நூல் சொன்னாலே அவ்வை முன்பு சோமேசா மன்னா திணை துணை மன்னா திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். அற்புதமான குரலை எடுத்து நமக்கு கையாண்டு இருக்கின்றார். திணை துணை நன்றி செய்தாலும் பனைத்துணையாக கொள்வர் பிறர். பனைத்துணை என்பது பெரிய பொருளை கொண்டு இருப்பது. இந்த திணை அளவு நமக்கு உபகாரத்தை ஒருவன் செய்தாலும் அது அளவு கருதி போற்றப்படுவது அல்ல. அந்த காலம் கருதி எந்த நேரத்திலே வேண்டுகின்ற அந்த உதவியானது பெரிய பயனை கொண்டு வந்து கொடுக்கும். அத நமக்கு இங்க அவை பிராட்டியார் ஒரு சமயம் தென்பாண்டி நாட்டிலே ஒரு காட்டு வழியாக பசியோடு இருக்கின்றார். செல்லுகின்ற பொழுது அவை பாட்டி ஒரு காட்டு வழியாக செல்லுகின்ற பொழுது பசியோடு இருக்கின்றாராம். அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு வருகின்றான். அவனிடம் ஏதேனும் உணவு இருப்பின் தருக என்று கேட்கின்றார். அவன் மறுக்காமல் தனக்கென்று வைத்திருந்த அந்த கூழ் அதை கொடுத்து உபசரிக்கின்றான். அவன் பண்பினை பெரிதும் பாராட்டிய ஔவையார் அவன் புகழை உலகத்தில் நிலைநிறுத்த விரும்பி அவன் மேல் கோவை இலக்கியம் பாடக் கருதி அவன் பெயரை கேட்டார். அவன் தன் பெயரை மறந்து விட்டான். அதனால் அசதி என்று சொல்லுகின்றான். பின்பு ஊரை விசாரிக்கின்றார். ஊர் பெயரும் அவன் மறந்தமையால் ஊரில் 5 வேல் உண்டு என்று மட்டும் கூறினான். ஔவையார் பாடல்தோறும் ஐவேல் அசதி என்று அமைத்து அசதி கோவை என்ற நூலை பாடி அருளுகின்றார். இந்த அசதி என்பவனை அரசன் என்று கூறுபவரும் உண்டு என்று நமக்கு இந்த செய்தியை வைத்து முனிவர் பெருமான் இந்த பாடலை வைக்கின்றார். பண்ணும் அசதி நன்றி. அசதி என்பது இந்த இவனுக்கு அவை பிராட்டிக்கு உதவியது. பாராட்டி கோவை நூல் சொன்னாலே அவ்வை முன்பு சோமேசா மன்னா திணை துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். அதை பெரிய உபகாரமாக பெரியவர்கள் போற்றுவார்கள். திணை பனை என்பது சிறுமை பெருமைகளுக்கு காட்டக்கூடிய சில அளவைகள். எனவே இந்த செய்தியில நமக்கு காட்டுகின்றார் இந்த செய் நன்றி அறிதல் என்ற பாடலிலே. அடுத்ததாக 12 நடுவு நிலைமை. இந்த நடுவு நிலைமை என்பது வெண்பா வேதியன் ஆள் ஆமோ என்று எல்லாது வெண்ணை நல்லூர் சோதி வழக்கே புகழ்ந்தார் சோமேசா ஓதில் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவாள் கோடாமை சான்றோர்க்கு அணி. சான்றோர்களாக இருப்பவர்கள், சான்றோர் சால்பு உடையவர் சான்றோர். சால்பு என்பது நற்குணம் உடையவர்கள் சான்றோர் என்று போற்றப்படுபவர்கள். அவர்களுக்கு அணி என்று சொன்னால் அவர்கள் அணி எது அப்படின்னா அந்த வழக்கு ஏதேனும் நடுவு நிலைமை தவறாமல் இருப்பது, அதுதான் அவர்களுடைய சால்பு. இதை நமக்கு இந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நாயனாருக்கு நடந்த நிகழ்ச்சியை வைத்து இந்த பாடலை நமக்கு விளக்கி காட்டுகின்றார் நம்முடைய முனிவர் பெருமான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள்
சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளுக்கும் திருமணம் நிகழ இருக்கின்ற சமயத்தில் நாயனார் முற்பிறவியிலே நான் மையல் மானுடனாய் மயங்கும் வேளையிலே ஐயனே நீ தடுத்து ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று சொல்லிட்டு அங்கே பெருமானிடத்து விண்ணப்பத்தை வைத்துதான் இங்க வந்தார் இல்லையா. எனவே அப்படி அவர் வேண்டிக் கொள்வதற்கு இணங்க பரங்கருணை தட்டங்கடலாகிய சிவபெருமான் வயது முதிர்ந்த வேதியர் உருக்கொண்டு இந்த திருமண பந்தலிலே எழுந்தருளுகின்றார். நம்பி ஆரூரன் தமக்கு வழி வழி அடிமை கொண்டு அவையோரிடத்தை எடுத்துரைத்து ஓலையை ஒன்றை காட்டுகின்றார். அந்த ஓலையை நம்பி ஆரூரர் கிழித்து எறிகின்றார். ஏன் திருமண கோலத்தில் வந்து எனக்கு நீ அடிமை என்று சொல்லுகின்றாயே என்று சொல்லி அந்த ஓலையை கிழித்து எறிகின்றார். இது முறையோ என்று அந்த கிழவேதியர் அவையோரை வினவுகின்றார். அவையோர்கள் நீர் யார், எங்கு உள்ளீர் என்று கேட்க திருவெண்ணெய்நல்லூரில் இருப்பதாக அவ்வேதியர் கூறுகின்றார். அப்படி என்றால் வழக்கை அங்கு சென்று தீர்த்துக் கொள்வோம் என்று சொல்லி யாவரும் உரைக்கின்றார்கள். அதற்கு வேதியரும் இசைகின்றார். நம்பி ஆரூரரை அழைத்து கொண்டு வெண்ணெய்நல்லூர் அந்தனர் அவையிலே தமது வழக்கை தெரிவிக்கின்றார். அந்தணர்கள் முதியவரிடத்து மூல ஓலையை வாங்கி நாயனாருடைய பாட்டனார் கையெழுத்தோடு ஒப்பு நோக்கி சிறிதும் வேறுபாடு இன்மை கண்டு கிழவேதியர் கூற்று சரியானதே என்று புகழ்ந்து உரைக்கின்றார்கள். இது நமக்கு அந்த தடுத்தாட்கொண்ட புராணத்துல சொல்லப்பட்டது. அதை வைத்து இங்க நமக்கு சோமேசா சொல்லுகின்ற பொழுது முன்னே தான் சமனாக நின்று பின்பு தன்னிடத்து வைத்த பாரத்தை தெளிவாக வரையறை செய்யும் துலாக்கோல் போல நல் இணக்கங்களால் அமையப்பெற்று ஒரு பக்கம் சாயாமை சான்றோர்க்கு அழகாகும். இது பிராமணன் பிறர்க்கு அடிமை ஆவானோ என்று இகழ்ந்து கூறாது வெண்ணெய்நல்லூரில் எழுந்தருளில சிவபெருமானது வழக்கினையே அவையோர் புகழ்ந்து உரைத்தார்கள் என்ற செய்தியில நமக்கு இந்த அதத்தான் இங்க நமக்கு சொல்றாரு. வேதியன் ஆளாமோ என்று எல்லாது, வேதியன் ஆளாமோ அந்த பிராமணன் இவனுக்கு அடிமையாக இருக்க முடியுமா என்று எல்லாது, அந்த வழக்கினை தள்ளாது வெண்ணெய்நல்லூர் எம் ஊர் என்று சொன்ன உடனே அந்த வெண்ணெய்நல்லூரில் வைத்து சோதி வழக்கே புகழ்ந்தார் சோமேசா. அவருடைய வழக்கை அங்கே இருக்கக்கூடிய சான்றோர்கள் அதை முறைமையாக அந்த வழக்கினை வழக்காடு மன்றம் அமைத்து அதை செய்தார்கள். எனவே அதை சொல்லி இங்க சோமேசா ஓதில் சொன்னோமேயானால் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஒருபால் கோடாமை நமக்கு சீர்தூக்கும் கோல் போல் என்று சொன்னதுனால நமக்கு அந்த அமர்நீதி நாயனாருடைய புராணமும் நினைவுக்கு வருகின்றது. அதையும் நாமோ பார்த்தோமேயானால் இந்த திருக்குறளுக்கான பொருள் நமக்கு விளங்கும். ஏனென்று சொன்னால் அந்த அமர்நீதி நாயனார் அவர் இறைவன் வேதியராக வந்து திருக்கோவணத்தை கொடுக்கின்றார். அதை இவர் வைத்துட்டான். அப்புறம் அது மறைந்து விட்டது. அதை அவர் கேட்கின்றார், என்னுடைய கோவணம் தான் வேணும்னு கேட்கிறார். உடனே அந்த கோவணத்துக்கு இணையாக எதையெல்லாமோ கொடுக்கிறார். அவர் வந்தவர் அதை வாங்க மறுக்கின்றார். உடனே அவர் நினைக்கின்றார், ஒரு துலாக்கோல் அமைத்து அங்கே அவருடைய மற்றொரு கோவணத்தை வந்திருக்கக்கூடிய பெருமானுடைய அந்த கோவணத்தை வைத்து அதற்கு இணையாக எதனாலும் தர்றேன் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் வைக்கிறார். அது எதற்கும் ஈடாகவில்லை. முடிவில் நிறைவு செய்து பெருமானே என்று தானும் தன்னுடைய மனைவியின் குழந்தைகளோடு அந்த துலாக்கோலில் ஏறி நிற்கின்றார். அது இவருடைய அன்பிற்கு அந்த அருள் தாழ்ந்து நின்று அது சரிசமம் ஆகின்றது. எனவே அந்த சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவாள் கோடாமை அதுதான் சான்றோர்களுக்கு அணி. அதற்காக நாயனார் பயப்படல இல்லையா. அதுக்கு ஏதாவது ஈடு இணையா கொடுத்தே தீரணும் என்று சொல்லி தானே அதில் ஏறி நிற்கின்றார் என்று சொன்னால் அவருடைய சால்பு எப்பேற்பட்டது என்றெல்லாம் நாம் பல செய்திகளை எல்லாம் பார்க்கின்றோம். இந்த வகையில அன்புடைமை, புதல்வரை பெறுதல், அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய் நன்றி அறிதல், இது போன்ற பல பாடல்களை நாம் இன்றைக்கு சிந்தித்திருக்கின்றோம். தொடர்ந்து அடுத்த திங்கட்கிழமை அன்று அடுத்த 5 வெண்பாக்களை நாம் சிந்திக்கலாம் என்று சொல்லி நடுவு நிலைமை அதையும் நாம் இன்றைக்கு நாம் சிந்தித்திருக்கின்றோம். 12 வரைக்கும்
அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, திறனில் விளையாமை, இது போன்ற பல பொறையுடைமை, பல வெண்பாக்களை நாம் அடுத்த பதிவிலே நாம் பார்க்கலாம் என்று சொல்லி, அற்புதமான இந்த ஒரு வாய்ப்பினை நமக்கு நல்கிய புனிதர் பேரவை அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அடியனுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் கூறி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு அன்பு விரைவாள் குருநமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைக மாதோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாம் அடுத்த வாரம்